ஆட்டோ எடுத்துருக்கிறான். வந்ததுலேருந்து ஒரே ஒரு சம்பவமாக போயிட்டு கிடக்குது. இது வந்து சிஎன்ஜி ஆட்டோ. இந்த சிஎன்ஜி ஆட்டோவில் சிஎன்ஜியில் கேஸ் பிடிச்சிட்டா சரி பிரச்சனை இல்லை, இதுவே ஏர் அடித்தா பிரச்சனை. நான் என்ன செஞ்சேன், ஏன்னா எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஆர்டிஓவில் வந்துட்டு வண்டியை காட்டிட்டு, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பெட்ரோலில் தான் வந்தது. ஸ்டோர் ரூம்லேருந்து ஆர்டிஓ காட்டுற வரைக்கும் பெட்ரோலில் தான் வந்துருக்குது. சரி நம்ம கேஸு போட்டு நான் வந்து இருக்கிற திருப்பூர் கேஸு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரநல்லூர் தாண்டி சரி செங்கல்பட்டு தாண்டி ஐயப்பொங்கல் தாண்டி ஒரு பார்த்து பெட்ரோல் பங்கில் போயிட்டு கேஸை ஃபுல் பண்ணினேன். அவன் கரெக்டாக யார் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரிங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்களேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம எப்போ வீடியோ ஏதாச்சும் கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் எவனோ ஒருத்தர் பின்னாடி வருவான். ரைட்டாக ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து நீங்கள் பாருங்கள், அங்கே தான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்துட்டு மறுபடியும் நாவலூர் வந்துட்டு நேற்று சம்திங் 500 போட்டேன். சரிங்களா, இன்றைக்கி 200 போட்டிருக்கிறேன். அவங்க மொத்தம் 700 போட்டிருக்கிறேன் அந்த வண்டிக்கு. ஏன்னா கேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 கிலோ தான். ப்ளஸ் இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள், அதில் ஒரு 3 லிட்ரு. சரிங்களா, இப்போ கேஸை தான் போட்டு வண்டி வேறு நடுவிலே நின்றுது வேறு. என்னடாது அபேப் ப்ளஸ் அபேப் சிட்டி ப்ளஸ்ஸு இந்த வண்டி. எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்துக்கு, ஒரு பக்கம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக வண்டி எடுத்து ஓட்டுறேன், ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒழுக்கமாக ஓட்டினாலும் வண்டி மக்கர் பண்ணுது. மக்கர் பண்ணாத இருக்கும்போது நாம் ஒழுக்கமாக ஓட்ட மாட்டேங்கிறோம். என்ன பண்ணுறது தெரியல. இதான் ஃபஸ்ட் டைமு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இன்றைக்கி 2வது நாள். நேற்று எடுத்துகிட்ட வண்டியை இன்றைக்கி 2வது நாள். நேற்று அந்த வீடியோ எதுவுமே போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, வண்டி எடுத்து ஒழுக்கமாக வந்ததுனா தானே வீடியோ போட முடியும். வண்டி எடுத்து ஒழுக்கமாகவே வரல. சரிங்களா, இந்த வண்டி ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேசஞ்சரும் ஏற்றிக்கலாம், டிக்கெட்டும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த வண்டி எடுத்தது. வண்டி கம்ஃபர்ட்லாம் ஓகே தான். என்ன ஒன்று, நம்ம வண்டி ஓட்டினது இல்லாத நேற்று அடிச்சு ஓட்டிட்டு வந்து ஷோல்டர் 2 பெயின், பயங்கரமான பெயின். என்னடா பண்ணுறதுன்னே தெரியல. சரி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. சரி அதான் ஒரு 5 நிமிஷம் 2 ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கிறேன். அது அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது. நான் இப்போ நாவலூரில் இருக்கிறேன். நாவலூர்லேருந்து போனால் வீட்டுக்கு போகிறது எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரும். சரிங்களா, அதே ஏதாவது முதல்ல வண்டி ஓடினா தான் சவாரி ஏறது தான் பிளானு. சரிங்களா, அது வரை பிளானே கிடையாது. ஓகேங்களா, பாய். சரி, இது இனிமேல் ஆட்டோ பாய்ஸ். ஓகேங்களா, நம்மளுது இந்த வண்டியில் இனிமேல் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, எப்படி பிக்கப் பண்ணுது, நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது, எந்த இடத்துல ஏற்றுனா கரெக்டாக இருக்குது, இன்னும் அதை பற்றி எதுவுமே தெரில. நேற்று ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு பூஜை ஒன்று போட்டு சரிங்களா வந்துட்டேன். எப்படி ஓடும் என்ன ஏது டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு சரிங்களா. நம்ம அப்படியே ப்ளஸ் சிட்டி ப்ளஸ்ஸு சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன வண்டி என்ன வேலை விற்கிது, என்னென்ன பணம் போகிறேன் சரிங்களா. ஆட்டோ எடுத்துட்டாடா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த இடத்து என்னென்ன பண்ண போகிறோம், ஏன்னா லைட் சிட்டிங்லாம் இல்லை. சரி போகும்போது ஒரு 10 ரூபா லைட்டை வாங்கிட்டு, கனெக்ஷன் இருக்குது 2 சுவிட்சு வாங்கிட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இது 5 நிமிஷம் வீடியோ என்னடா ரொம்ப போகிறாது. ஆட்டோ பாய்ஸ் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து சேனல் நேம் வந்து மாற்றுறதா இல்லை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாய்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன். ஆட்டோ பாய்ஸ் இந்த ஆட்டோ பாய்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.